லக்ஷ்மி செராமிக்ஸ் மற்றும் அரோமா பன்னீர் வழங்கும் தமிழோடு விளையாடு பருவம் 2. எஜுகேஷனல் பார்ட்னர் SSVM இன்ஸ்டிடியூஷன்ஸ், பவர்ட் பை அரசன் சோப், காடியா நல்லெண்ணெய், அசோசியேட்ஸ் கிரீன்ஸ் ஃபேஸ் வாஷ், DNC சிட்ஸ், US மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல், ஹாப்பினஸ் பார்ட்னர் சத்யா. தொடர்ந்து கடந்த பல வாரங்களா இந்த 2ஆம் பருவ போட்டிகளை நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள். முந்தைய காலகட்டத்தில் சுற்றுகள் வேறு விதமாக இருந்தன. இந்த 2வது காலகட்டத்தில் சுற்றுகளை மாற்றி அமைத்திருக்கிறோம். இருந்தாலும் முன்னமே தொலைக்காட்சியில் இதே போன்ற பாணியில் நீங்க இந்த சுற்றுகளை பார்த்திருப்பீர்கள். அதிலும் மாற்றங்களை ஏற்படுத்தி இன்னும் சுவைபட நாங்கள் தந்திருக்கிறோம். இந்த புதிய சவால்களுக்கும் தங்களை பயிற்றுவித்துக் கொண்டு வந்திருக்கின்றனர். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அதை பார்த்து மகிழ்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி பலருக்கும், குறிப்பாக இந்த இளைய தலைமுறைக்கு தமிழில் ஆர்வத்தை தூண்டி இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற போகிற 3 பள்ளிகளை நாம் அரங்கத்திற்குள் அடக்க இருக்கிறோம். முதல் அணியாக நாம் அழைப்பது மதுரை மேலூரில் இருந்து வரும் ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாசாலா. வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. எனது பெயர் பாலமுருகன். எந்த வகுப்பு? 12ஆம் வகுப்பு. 12ஆம் வகுப்பு. என் பெயர் ஆர் சந்தோஷ், 7ஆம் வகுப்பு. எனது பெயர் ஜெய் ஸ்ரீதரணி, நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். சரி, உங்களுக்கு பிடித்த தமிழ் செய்யுள், பாடல் அல்லது உரைநடை, பேச்சு ஏதாவது கேட்கலாமா உங்ககிட்ட இருந்து? எண்ணன்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, எண்ணும் எழுத்தும் இந்த உலகத்துல வாழ்ற எல்லா உயிருக்கும் 2 கண்ணு மாதிரி. அவ்வளவுதான். எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. கண் மாதிரி இந்த உயிர்களுக்கு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. உலகத்தை தோன்றவங்கள கூட உலகம் பொறுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்மளை இகழ்றவங்கள நம்ம பொறுத்துக்கிட்டா கண்டிப்பா லைஃப்ல ஜெயிக்கலாம், வெற்றி அடையலாம். சரி, எதுக்கு உலகத்தை போய் தோண்டணும்? யாரும் உலகத்தை தோண்டுவா? அகலாய்வு செய்யறதுக்காக தோண்டுவாங்க. ஓ, அப்ப அது தாங்குதா? நீங்க அது உலகத்தைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பொருந்தாது. அதுல குறள்ல என்ன இருக்கு சொல்லு? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. அப்ப நீங்க அந்த பயன்படுத்த வேண்டிய சொல் என்ன? நிலம். நிலத்தை தோண்டும் பொழுது அது என்ன அழுகுதா, கோவப்படுதா? தாங்குதில்ல, அத மாதிரின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அப்ப நிலம்னே இனிமே பயன்படுத்துங்க. சரி, அழகாக நீங்கள் குறள்களை சொன்னீர்கள். உங்கள் பள்ளியை இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சென்று அமருங்கள். அடுத்த அணி துறையூரில் இருந்து வரும் சௌடாம்பிகா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். என் பெயர் ராமி சஞ்சீவி காஷ்னி, நான் 10ஆம் வகுப்பு பயில்கிறேன். என் பெயர் சீபா ஹர்ஷிதா, நான் 8ஆம் வகுப்பு பயின்று வருகின்றேன். வணக்கம் ஐயா, என் பெயர் மூராகவி, நான் 12ஆம் வகுப்பு பயின்று வருகின்றேன். 3 பேரும் துடிப்பா இருக்கிறீங்களே, அது இந்த உங்க சீருடை காரணமா? மஞ்சள் கண்ணை பறிக்குது. எல்லா பள்ளிகள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பறைகளை என்ன வண்ணம் பூசியிருப்பாங்க தெரியுமா? பெரும்பாலும் பள்ளிகளில் மஞ்சள் நிறம். ஆமாம், வெளிர் மஞ்சளாக இருக்கும். நம்ம பழைய கால கட்டிடங்கள் எல்லாம் உள்ள எதுக்குன்னா கல்வி கற்கிற இடங்களில் இந்த வெளிர் மஞ்சள் கவனத்தை தூண்டும், விழிப்புடன் இருக்க செய்யும்ன்றது உளவியல் ரீதியாக சொன்னது. அதனால தான் எல்லா கல்வி நிறுவனங்கள்லையும் அந்த காலத்தில் அப்படி இருந்தது. இன்னைக்கு எல்லாம் அந்த கலாச்சாரம் மாற மாற இவங்க பல வண்ணங்களை பூசிக்கொண்டிருக்கிறார்கள். உங்க சீருடை அப்படி இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சரி, உங்களுடைய தமிழ் பேச்சு, தமிழ் பாடல்களை கேட்கலாமா? ஏதாவது சொல்லுங்களேன். அள்ளல் பலனத்து அரக்காம்பல் வாயவிழ வெள்ளம் தீ பட்டதென வெறியி புள்ளினம்தம் கைசிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரும் நச்சிலைவேல் கோக்கோதை நாடு. இச்செய்யுள் 1900 இடம்பெற்றுள்ளது. இதில் சேர நாட்டின் வளத்தை பற்றி கூறியிருப்பார். என்ன அழுத்தம் திருத்தமா இருக்கும். உன்னுடைய தமிழ் ரொம்ப அழகா இருக்கு. வாழ்த்துகள், அருமை. திருவள்ளுவ மாலை. திணையளவு போதா சிறுப்புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையழகு வல்லைக்கு உறங்கும் வளநாட வள்ளுவனார் வெள்ளை குரட்பாவிரி. இதற்கு பொருள், சிறு புல்லின் தலையில் உள்ள சிறுபநீர் நீண்டு உயர்ந்த பனைமரத்தின் அளவை தன்னுள் தெளிவாக காட்டும். அதுபோல வள்ளுவரின் குரல் வெண்பாக்கள் அரிய பொருள்களை தம்மகத்தே அடக்கி மிக தெளிவாக காட்டுகின்றன. அழகா சொன்னீங்க. தமிழ் விடு தூது. தித்திக்கும் தள்ளமுதாய் தெல்லமுதின் மேலான முத்தி கனியே என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ண அடும் தேனே, உன்னோடு ஊந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு. இளம்பக்கேள் மண்ணில் குரம் என்றும் பள்ளி என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று 3 இனத்தும் உண்டோ, திறமெல்லாம் பந்தி என்று சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நாச்சிந்துமே. இது மதுரையில இருக்கிற சொக்கலிங்கநாதர் மேல உள்ள காதல்ல ஒரு பெண் தமிழை தூது விட்டுருப்பாங்க. அதுல உள்ள ஒரு அழகான தமிழ் பாடல் தான் இந்த தமிழோட தூது. அட்டகாசம் பண்ணுவீங்க.
தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கவங்கலாம் இந்நேரம் அவங்க வந்து கூகுளில் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. துறையூர் சௌடாம்பிகா பெண்கள் மேல்நிலை பள்ளி இவ்வளவு சிறப்பான பள்ளி, நமக்கு இவ்வளவு நாள் தெரியாம போச்சேன்னு சொல்லி பக்கத்து ஊர்களில் இருக்கவங்க எல்லாம் உங்களால உங்க பள்ளிக்கு வந்து சேர்றதுக்கு விரும்புவாங்க. தமிழை இவ்வளவு நேர்த்தியாக நீங்கள் பேசுகிறீர்கள், தடையில்லாமல் தெளிவாக நல்ல கருத்து ஆழத்தோடு நீங்கள் எல்லாவற்றையும் பகிர்கிறீர்கள். பார்க்க ரொம்ப வியப்பா இருக்கு. உங்க பள்ளிக்கு எங்களது வாழ்த்துகள், உங்கள் தமிழ் ஆசிரியர்களுக்கும் எங்கள் வாழ்த்துகள், பாராட்டுகளும். உங்கள் பள்ளியை இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அமருங்கள். அடுத்த அணி மகரிஷி வித்யா மந்திர் போலச்சேரி. வணக்கம். வணக்கம் ஐயா. உங்கள் அறிமுகம். என் பெயர் போ சந்தோஷ், 12ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். நான் வி ஹாசினி, 9ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நற்சொற்கள் உள்ளபோது தீய சொற்களை பயன்படுத்துவது கனி உள்ளபோது காயை உண்பதற்கு சமம். ஆமாம், இதை ரொம்ப எளிதா சொல்லணும்னா, எவனாவது ஸ்கூல்ல தகாத வார்த்தை பேசினானா, டேய் எவ்வளவு நல்ல வார்த்தை இருக்கு, எதுக்கடா கெட்ட வார்த்தை பேசுற, உன்ட்ட ஒரு பழத்தையும் காய கொடுத்தா பழத்தை விட்டு காயவா சாப்பிடுவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அற்புதமா சொன்னீங்க. உங்கள் பள்ளியையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய பகுதியில் நம்மளுடைய சுற்றுகளை தொடங்குவதற்கு முன்பு நம்ம ஒரு சிறப்பு விருந்தினரை சந்திக்க இருக்கிறோம். மிகவும் அறிமுகமானவரா இருப்பாரு. இன்னைக்கு பல தகவல்களை அவர் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள போகிறோம். என்னென்ன பாடல்களும் உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் அவர் சிந்தனையிலிருந்து வழிந்து இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள். கவிஞர் விவேகா அவர்களை அரங்கத்திற்குள் அழைப்போம். இந்த தமிழோடு விளையாடுங்கிற தமிழ் சார்ந்த நிகழ்ச்சியில ஒரு தமிழ் கவிஞரை சந்திப்பது எங்களுக்கு பொருத்தமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சின்னா, நன்றாக தமிழை உச்சரிக்க தெரிந்த அற்புதமான ஒரு தமிழ் தொகுப்பாளனுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிறேங்கிறது எனக்கு பெருமை மகிழ்ச்சி. நன்றி. ஏன்னா உங்க அழகான உச்சரிப்புக்கு நான் ரசிக்க, அதை சொல்லிடுறேன். நீங்க எத்தனையோ தொலைக்காட்சி நேர்காணல்களை பண்ணியிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சந்திக்கிற இந்த ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வேறுபட்டதா இருக்கும். என்ன காரணம்னா, பள்ளி மாணவ மாணவியர் பார்வையில உங்களை நாங்க பார்க்க போறோம். நிச்சயமா. சின்ன பிள்ளைங்களை திரைப்பட பாடல எதை பாட சொன்னாலும் முதல் சொல்லுல இருந்து இறுதி சொல்ல வரைக்கும் முழுக்க மனப்பாடமா பாடுவாங்க. அவங்களுக்கு தெரியாத ஒரே தகவல் எதுன்னா பாடல் ஆசிரியர் யாருன்னு தெரியாது. இந்த வயது பிள்ளைகளுக்கு இந்த பாட்டெல்லாம் இவங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும்னு நீங்க நினைக்கிறேன். உங்களுடைய பாடல்கள் சில சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்க போனா ஆங்கிலத்தோடு விளையாடுன்னு எல்லா பாடலும் வேற தெரிஞ்சிருப்பாங்க. ஆதி நெருப்பே பாட்டு கேட்டீங்களா? ஃபயர் சாங் கேட்டீங்களா? ஆதி நெருப்பே பாடல் சமீபத்தில் வந்த கங்குவா பாடல். அதுல குறிப்பா இந்த நிகழ்ச்சியில அந்த பாடலை நான் முதலாக சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, அது தமிழ் விழுமியங்களை சொல்லுகிற ஒரு அற்புதமான தமிழ் பாடல். மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி, என் தோன்றா காலத்தே எண்ணிக்கை பார்த்த குடி, ஆதித்தி சுடர்வெல்லாம் அணையாமல் காத்த குடின்னு வரும் அந்த பாட்டு. வன்னிமர கிளையெதிர வாரணங்கள் அணிதிரல கன்னி மூல கவிழி ஒன்னு காலம் சொல்லுதே, வெப்பாளையில் சொட்டும் வந்த வெண்குருதி பார்க்கையில வேச்சருவா வேல்கம்பு வேகம் கூடுதுன்னு ரொம்ப அழகான தமிழ்ல கல்லோடும் மல்லோடும் காற்றோடும் போராடி மேலேறி வந்த இனம் என்று அந்த பாடல் அமைந்திருக்கும். அந்த பாடலை சொல்லி ஆரம்பிக்கிறேன். மற்றபடி என்னுடைய பாடல்களை நீங்க ஆயிரக்கணக்கான பாடல்கள் கேட்டிருப்பீங்க. டேடி மம்மி வீட்டுல இருந்து, என் பேர் மீனா குமாரில இருந்து, என் பேர் மீனா குமாரில இருந்து, ஜிங்கனமணி, எப்ப மாமா ட்ரீட், இந்த குழந்தைகள் பாடுறது, இந்த மாதிரி ரைமிங் வேற, தாரமே தாரமே போன்ற பாடல்கள், குட்டி புலி கூட்டம் போன்ற பாடல்கள், முனைச்சி 3 இலையும் விடல, ஒரு சின்ன தாமரை, சிங்கம் படத்தினுடைய அனைத்து பாடல்கள், சிங்கம் 2, கந்தசாமி படத்தினுடைய பாடல்கள், இன்னைக்கு நேராளமா குழந்தைகள் வந்து ரசிக்கிற பாடல்கள் இருக்கு. உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து நான் பாடல் எழுதும்போது ரொம்ப தூய தமிழ் தான் பாட்டு எழுதணுங்கிற எண்ணத்தோடு தான் சென்னைக்கு வந்தது. முதல் பாடலே திரு ராஜகுமாரன் அவர்களுக்கு நான் பாடல் எழுத போகும்போது அவருக்கு நான் அறிமுகப்படுத்திட்ட பாட்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தில் வந்திருக்கும். ஆகாயம் பூக்கள் விற்க ஆரம்பிக்கும் நேரம், ஆங்காங்கே பேரம் பேசி நிற்குதடி மேகம், மொச்சை செடி முகிலின் முத்தத்தை சுவாசிக்கும் கார்காலம், மூங்கில் கழி பச்சை பாம்போடு கைகோர்த்து கல்யாணம், குட்டைவால் ஓனான் வேலிக்குள் குதித்தாடும் உற்சாகம், கொட்டி வைத்த பூவை நெஞ்சில் கொண்டு வந்து சேர்க்கும் ஜாலம், சோளக்கதிர் முற்றும் பருவத்தில் கிளிமூக்கில் சந்தோஷம், சூரியனின் ரேகை மோதாமல் சொட்டும் பணி சங்கீதம், கொப்பளித்த நீரை யானைகள் துப்புவதில் குற்றாலம், குட்டிகங்கை ஒவ்வொரு புள்ளிலும் குடியேறும் விடியற் காலம்னு அழகான தமிழோடு வரும். அது விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தில் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். ஆனால் அதற்கு பிறகுதான் ரசிகர்கள் எதை விரும்புகிறார்கள் அப்படின்னு பார்த்து எல்லா விதமான பாடல்களையும், எக்ஸ்கியூஸ் மீ கந்தசாமியிலேருந்து, மியா மியா பூனையிலேருந்து, என் பேர் மீனா குமாரிலேருந்து, காதல் வந்தாலே, ஸ்டோல் மை ஹார்ட்னு எல்லா விதத்துலேயும் வந்து நம்ம பாடல் எழுது. ஊன் சொல்கிறியா, சாமி சாமி சாமி, புஷ்பா படத்தினுடைய பாடல்கள் அப்படின்னு எல்லா விதமான பாடல்களையும் எழுத ஆரம்பித்தது அதற்கு பிறகுதான். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மென்பொருள் இளைஞர்களுடைய மன ஓட்டத்தை புரிந்து கொள்கிற மாதிரியான ஒரு பாடலாசிரியராக அங்கீகரிக்கப்பட்டதற்கு அது ஒரு பெரிய காரணம் என்று நான் நினைக்கிறேன்.
இப்போ வந்து திரைப்பட பாடல் ஆசிரியர்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி சிலரால் அந்த மாதிரி பாடல்கள் மட்டும்தான் எழுத முடியும். ஆனா உங்களுடைய தமிழ் நடையும் உங்களுடைய தமிழ் வளமும் நீங்க வந்த நோக்கமும் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எப்படி நீங்க வந்து ஒரு பாடல் ஆசிரியா உருமாறுனீங்கன்னு சொல்லுங்களேன். உங்களோட எப்படி இந்த பயணம் தொடங்கியது? இயல்பா பாத்தீங்கன்னா நான் வந்து தென்பெண்ணை ஆத்தம் கரையில் இருக்கிற வேடங்குளம் ஒரு குக்கிராமம் தான் எங்க எந்த சொந்த ஊர். ஊர் பக்கம்னு சொன்னீங்கன்னா? திருவண்ணாமலை பக்கம். திருவண்ணாமலை திருவண்ணாமலை பக்கம். மாவட்டம் சாத்தனூருக்கு பக்கத்தில் இருக்கிற வேடங்குளம். சாத்தனூர் டேம் வந்து தென்பெண்ணை ஆத்தம் குறுக்க தான் கட்டியிருக்காங்க. அந்த ஆற்றின் கரையில் இருக்கிற ஒரு கிராமம் தான் வேடங்குளம்ங்கிற கிராமம். அதுதான் என்னுடைய சொந்த ஊர். அப்பா கொஞ்சம் ஊர்ல கொஞ்சம் பெரிய மனிதர் மாதிரி. எங்க வீட்டு திண்ணையில தான் தெருக்கூத்து நடக்கும். அப்பா தான் வாத்தியாரா இருந்து நடத்துவார் வருஷத்துக்கு ஒரு முறை. அப்ப கூட இருந்து பார்த்து இன்னொன்னு எங்க அப்பா வந்து ஒரு ஆசுகவி. அவரும் பார்த்த உடனே பாட்டு எழுதுவார். அதுல இலக்கணம்லாம் இருக்காது. கிராமிய முறைப்படி அவர் வந்து பாடுவார். அவரை பார்த்து எனக்கு பெரிய அதுக்கு பிறகு திருப்புகழ் மனப்பாடமாக சொல்லுவேன் சிறு வயதுல. தத்தத்தன முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிற சத்திச்சரவன் ஆரம்பிச்சேன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பாடுவேன் நான். அப்படி இயல்பாகவே தமிழின் மீது ஆர்வத்தோட வந்ததுனால எனக்கு என்னுடைய வாழ்க்கை தமிழோடு தான் இருக்க போகிறது. நான் ஒரு தமிழ் பாடலாசிரியனாகத்தான் பரிணமிக்க போகிறேன் என்று நான் சிறு வயதிலேயே யோசிச்சது தான். நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட். ஆனாலும் திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில் படிக்கும்போது நான் மாநில முதல் கல்லூரி மாணவ நாவலராக பேச்சு, கவிதை, கட்டுரை என்று எங்கள் திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரில் என்னை தேர்ந்தெடுத்து வச்சாங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து தமிழில் இயங்க ஆரம்பித்தேன். நிறைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்லாம் நான் கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கும் போதே என்னை அழைத்து பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்துருக்காரு. அதற்கு பிறகு நான் சென்னையை நோக்கி போகிறேன் அப்படின்றப்போ கணிதவியல் அதாவது இளமறிவியல் கணிதம் முடித்த உடனே நான் சென்னைக்கு போகிறேன், நான் பாடல் எழுத போகிறேன்னு அப்பாட்ட சொன்னேன். அவர் நம்பலை. ஏடா கண்ணதாசன் கோல வச்சின சினிமாவில், வைரம் அது வாலி அவர்கள் கோல வச்சு கொண்டிருக்கிற சினிமாவில், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருக்கிற சினிமாவில், அவர்களெல்லாம் சாயத்த சினிமாவில் நீ போய் இந்த கிராமத்திலேருந்து ஏதேனும் பாடல் எழுத முடியுமா அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையோடு தான் சொன்னார். இல்லை என்னால் முடியும் அப்படின்ற வந்தேன். இப்போ ஆயிரக்கணக்கான பாடல்களை தமிழ் சினிமாவில் எழுதியிருக்கிறேன். நீ வருவாயன படத்தில் பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா என்கிற அந்த முதற் பாடலின் மூலமாக அறிமுகமாகி இப்போ அடுத்து வருகிற படங்கள்லேருந்து ஏராளம் இப்போ ஒரு 50-60 படங்கள் எழுதி கொண்டிருக்கிறேன். இப்போவும் கங்குவா படத்தினுடைய இந்த பாடல் இப்போ சமீபத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கின்றன. அந்த வகையில் ஏராளமான பாடல்களை எழுதி கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய பாடல் அனுபவ கதை. கேட்டிங்களா அவருடைய பாடல்? எத்தனை பாடல் நீங்க வந்து பாடிக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஆனா அவர் பின்னணியில யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ரொம்ப போனா உங்களுக்கு நடிகர் நடிகை தெரியும், பாடகர் பாடகர் தெரியும், அதற்கு பிறகு சிலருக்கு இசையமைப்பாளர் தெரியும். பாடல் ஆசிரியர்கள் தான் பாடல்களை மனசுல நிறுத்துறவங்க. ஒரு பாடலுக்கு அடையாள முகவரி எதுன்னு கேட்டீங்கன்னா அது முதல் வரி தானே. இப்ப சொல்ல முடியாது நீங்கள் எத்தனை பேர் திரைப்பட பாடல் ஆசிரியர்கள் ஆக போகிறீர்கள்லாம் நமக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மொழி மட்டுமே நம்ம இணைக்கிறதுன்னு நினைச்சோம். ஆனா அதையும் தாண்டி ஒரு மொழி அறிவும் மொழி உணர்வும் உள்ள ஒரு பாடல் ஆசிரியர் இந்த நிகழ்ச்சி வந்திருக்காருன்னு தெரியும் பொழுது இதை விட பொருத்தமா இன்னொரு விருந்தினர் வர முடியுமான்னு எனக்கு தெரியல. உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. உங்களது கலை பயணம் தொடரட்டும். இவங்களுக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லிருங்க. நம்ம பாடல் ஆசிரியரை வாழ்த்து. இப்போ நம்மளுடைய முதல் சுற்றை தொடங்குவோம். முதல் சுற்றை தொடங்க இருக்கிறோம். இதனுடைய அடிப்படை விதிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிடத்தில் 6 சொற்கள் கண்டுபிடிக்க வேண்டும். முதல் சொற்றில் வருகிற 6 சொற்களும் ஒரே எழுத்தை கொண்டு தொடங்கும். ஒரே எழுத்து அல்லது அந்த எழுத்தின் பிற வடிவங்கள். தொடங்கலாமா? முதலில் வரும் அணி மேலூரில் இருந்து வரும் ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாசாலா பள்ளி. நீங்கள் அவசரப்பட்டு 2 குறிப்புகளை தொடர்ந்து கொடுத்து விட்டாலோ அல்லது 2 ஊகங்களை தொடர்ந்து கொடுத்து விட்டாலோ விதிமீறலாகிவிடும். நினைவில் வச்சுக்கோங்க. தொடங்கலாமா? உங்களுக்கான 1 மணித்துளி கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. அடுத்த சொல் கட்டில், மெத்தை, இதழ், மென்மை, உயிர், மெய், கடித்தல், மெல்லுதல், காலில், சலங்கை, விரலில், மெட்டி, பருகு, குடி, இயைபு. 3வது ஊகம். 10 நொடிகள். மெழுகு, 5 சொற்களை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். என்ன பாப்பா இப்படி பண்ணிட்டியே? முதல் எழுத்து என்னடா? மே, மே. அவர் என்ன சொன்னாரு? குறிப்பு பருகு. பருகு. இயைபு சொல்லிட்டாரா? அப்ப முதல் எழுத்து தூக்கி அதுல போடணுமா இல்லையா? மெழுகு, மெருகு சொல்லியிருந்தா 6 ஆயிருக்கும்ல. சும்மா நிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லி பார்க்கலாம்ல. எப்படி மதிப்பெண் இழக்கிறது முடிவாயிட்டா இதை முயற்சி பண்ணி ஏன் பார்க்கல? சரி, அடுத்த முறை இந்த தவறு நிகழக்கூடாது. நீங்க போய் அமரலாம். வாங்க. சௌடாம்பிகா பெண்கள் மேல்நிலை பள்ளி, துறையூர்.
தொடங்கலாமா? உங்களுக்கான 1 மணித்துளி கால வரையறை தொடங்குகிறது. காட்டு, தீ, வாழ்பவர், காட்டுவாசி, அடுத்து ம், மகன், மகள், சொத்துக்கு, பங்கு, பங்கு, ம், சொத்துக்கு, பரிசு, கரிசு, அடுத்து அடுத்து வஞ்சரம், வாளை, ஆயிரம், வாரணம், உங்கள் கால வரையறை முடிந்தது. முதல் சொல் ஒன்று கண்டுபிடிச்சிங்களா? என்னது அது? காட்டுவாசி, அப்படி ஏதாவது ஒரு சொல் திரையில பாத்தியாமா? வாசி, வாசின்னு இருந்துச்சு. பிற்பாதி தான் வாசி. நீ திரையில பாக்குறது நீதானே, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல. நீயே எப்படி இல்லாததை கற்பனை செய்தேன்னு எனக்கு புரியல. வா என்று முதல் எழுத்தை புரிந்து கொள்ள வேண்டிய இவர்களை நீ தவறாக வழி நடத்தி கா என்று விளங்க வைத்து விட்டாய். புரியுதா பிரச்சனை? ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க குறிப்புகள் கொடுக்கிறவங்க. நன்றாக முயன்றீர்கள். நீங்கள் சென்று அமரலாம். வாங்க, மகரிஷி வித்யா மந்திர், ஓலச்சேரி. உங்களுக்கான 60 நொடி கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. ஒட்டகம், பாலைவனம், தடம், வழி, முதல் எழுத்த மறந்துட்டீங்க. வழி, பாதை, சாதகம், பாதகம், சுமை, பாரம், வள்ளல், பாரி, தென்னை, நீர், வீடு, அடுத்து அதான்பா இறுதி சொல். பனை, எண்ணெய். கால வரையறை முடிந்தது. ஆனா குறிப்புகள் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கலாம். இறுதி சொல் 5 சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அழகு அது. வாங்க, நீங்கள் சென்று அமரலாம். நம்மளுடைய முதல் சுற்று முடிவடைந்தது. சிறப்பான இந்த தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிக்கு மேலும் சிறப்பூட்டிய நமது திரைப்பட பாடல் ஆசிரியர் விவேகா அண்ணன் அவர்களுக்கு நீங்கள் உங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற அனுப்பி வைக்கலாம். இப்போ முதல் சுற்றின் மறு வாய்ப்பை தொடர போகிறோம். முதல் வாய்ப்பில் நீங்கள் செய்த பிழைகளை திருத்திக் கொள்ள வேண்டும். வாங்க, ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாசாலா. உங்களுக்கான 1 மணித்துளி கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. பணக்காரன், செல்வந்தன், எதிர், ஏழை, எருது, ஏறு, விதிமீறல், 1, 2, தொகை, எண்கள், முழுமை, ஏதாவது சொல்லி பாருங்க. 7, உதைத்தல், எட்டுதல், இயைபு, எரித்தல். கால வரையறை முடிந்தது. அவன் முதல்ல உதைத்தல் சொன்னப்ப என்ன சொன்ன? எட்டுதல், எட்டுதல்னு. உனக்கு அந்த ஓசை மனசுக்குள்ள இருக்கு, சரியா சொல்லதில்ல. எத்துதல்ல, பந்தை எத்துறோம்ல, அது எத்துதல் சொல்லியிருந்தீங்கன்னா முழு மதிப்பெண் கிடைத்திருக்கும். எட்டுதல் நீ சொன்னனால அதை நம்ம கொடுக்க முடியாதுல்ல. என்ன சிரமம் ஏற்பட்டது? விதிமீறல்ல பதற்றமாயிக்கு. அது ஒண்ணே ஒண்ணு. அவங்க விதிமீறல் அவங்களது, உன்னோடது நான் இல்லை. பதற்றமாயிக்கு சார். ஓ, அவங்க விதிமீறினதுல நீ பதற்றம் ஆயிட்டியா? அப்படிலாம் ஆகக்கூடாது. நீ தான் அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும். வா, அடுத்ததுல கண்டுபிடிச்சிடலாம். அழகா முயன்றாய், நல்லா விளையாடுங்க. நீங்க அமர்ந்திருக்கலாம். அடுத்ததாக வரும் மணி துறையூர் சௌடாம்பிகா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. உங்களுக்கான 1 மணித்துளி கால வரையறை தொடங்குகிறது. கத்தி, அருவாள், போர்,
வால். ராணி, ராஜா. தாசன், அடுத்து அடுத்து ஒற்றுமை, ஏற்றுமை. எழுத்து, முதல், விதிமீறல், விவசாயம், தொழில். முதல், அடுத்து யானை, முதல். கால வரையறை முடிந்தது. நான் முதல் எழுத்தை மறந்து விட்டேன். முதல் எழுத்த மறந்துட்டு என்னென்னவோ சொல்றீங்க, அவ ஒண்ணுமே சொல்ல, அமைதியா நிக்கிறீங்க. அங்க நிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அடுத்த குறிப்பை கொடுக்கவும் முடியாது, தொடர்ந்து சொல்ல முடியாதுல்ல. நீங்க ஏதாவது விடை சொன்னாதானே அவங்க சொல்ல முடியும். உங்களுக்கே நீங்க பாதகத்தை ஏற்படுத்தி கொண்டீர்கள். அமர்ந்து சிந்தியுங்கள். வாங்க, மகரிஷி வித்யா மந்திர் போலச்சேரி. மகரிஷி வித்யா மந்திர், உங்களுக்கான 1 மணித்துளி கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. ஆண்மை, பெண்மை, பரிசு, பெட்டகம், வெங்காயம், பெருங்காயம், எலி, பெருச்சாளி, ஆப்பிள், பழம், போன்றிருப்பது, மொழி, தமிழ், மாற்றுதல், பெயர்ப்பு. எத்தனை சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க? பேரிச்சம்பழம் சொல்லாம எப்படி 6 கண்டுபிடிச்சீங்க? பேரிச்சம்பழம் மாற்றி இல்லம்மா, அங்க இருக்கிறதே 6 சொல் தானே. பேரிச்சம்பழம் சொல்லலைன்னா எத்தனை கண்டுபிடிச்சிருக்கீங்க? 5 தானே. 5 சொற்களை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். நல்ல முயற்சி. நீங்கள் சென்று அமரலாம். முதல் சுற்றின் முடிவில் இவர்கள் பெற்றிருக்கும் மதிப்பெண்கள்: ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாசாலா 6, துறையூர் சௌடாம்பிகா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 3, மகரிஷி வித்யா மந்திர் 10. இரண்டாவது சுற்று பின்தங்கியிருக்கிற அணிகள் விழிப்பாக எச்சரிக்கையோடு விளையாட வேண்டிய சுற்று. இனிமே திருத்திக் கொள்ள வேண்டும். நிறைய வாய்ப்பு இருக்கு. மனம் தளராதீங்க. தளர்ந்தால் நம்மளுடைய பயணமே எப்பவும் தடைப்படும். திறமையாக, சாதுரியமாக, முழு மனதுடன் விளையாட வேண்டும். இரண்டாவது சுற்றை தொடங்க வருகிறார்கள் சௌடாம்பிகா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, துறையூர். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. நாடகம், நடிப்பு, போடுவது, வேஷம், சரியாக, வேடம், கல்யாணம், மன்றம், ஊதுவது, நாதம், ராமன், குகன், வீசுவது, குப்பை, அடுத்தது ஜீரணம், குடல், பந்து, வீசு, பந்து, நல்லா படிமா. 10, பாட்டு, அடுத்த வார்த்தை எத்தனை சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்? 5. 5 கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 1 தான் இருக்கு மீதம். அப்புறம் அடுத்துன்னா எங்க போகும்? அது 1 தானே இருக்கு. அவர்கள் சரியாக சொன்னார்கள், ஆனால் சத்தமாக சொல்லவில்லை. ஆமா, அப்ப கத்துன்னு சொல்லணும். நீ 10ன்னு சொன்ன, அதோட நிறுத்திட்ட. ஆனா அழகா 5 சொற்களை எப்படி சொன்னாங்கன்னு பார்த்தில்ல. இதுக்கு உனக்கு பொருள் தெரியல, அதனால தான் நீ 10 தேடி போக வேண்டியதா இருந்தது. விதை, விதை, மரம், உரம், விதைக்கு பொருள். ஆமணக்கு, பருத்தி, கொட்டை, இல்ல. நீ சொல்லுமா, அது என்ன சொல்லுன்னு. வித்து, வித்து, விதை, வித்து. தெரிஞ்சிருத்தா? 5. நல்ல அபாரமான விளையாட்டு. நீங்கள் சென்று அமரலாம். அடுத்து வருவது மகரிஷி வித்யா மந்திர் போலச்சேரி. உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. வயல், வேலி, வேறு, மருதம், கழனி, விதிமீறல், செருப்பு, காலனி, யமன், காலன், தமிழ், மொழி, தமிழ், குமிழ்,
நெடில், குரில், அணில், கொட்டை, சரி, ஏய் கோட்டை. விதிமீறல். நேரம் முடிந்தது, உங்கள் கதையும் முடிந்தது. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? இப்படி தமிழ் படிச்சா என்ன பண்றது? எந்த வகுப்பு நீ? 7ஆம் வகுப்பு. 7ஆம் வகுப்பு, அதனால பரவாயில்ல. கொஞ்சம் நல்லா தமிழ் பிழை இல்லாம வாசிக்க கற்றுக்கொள்ளணும். சரியா? நீ உன்னோட தமிழ் பாட புத்தகத்தை உறக்க படிக்கணும். நீ படிக்கிறது சரியா இல்லையான்னு சொல்றதுக்கு கூட ஒருத்தரை வச்சுக்கணும். அண்ணனோ அக்காவோ அம்மாவோ அப்பாவோ ஆசிரியரோ. அப்ப அவங்க திருத்திக்கிட்டே வருவாங்க. கொஞ்ச நாள்ல சரியா படிக்க தொடங்கிடுவேன். சரியா? 4 நல்ல மதிப்பெண். நீங்க அமரலாம். அடுத்தது மேலூர் ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாசாலா. வாங்க. உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. உறக்கம், தூக்கம், காண்பது, கனவு, அதிகாரம், பதவி, அடுத்து மாடு, ஆடு, தலையில், கொம்பு, வினை, செயல், உரிமை, சொத்து, பூஞ்சை, காளான். 6 சொற்களையும் கண்டுபிடித்து விட்டீர்கள். அட்டகாசம். மேலூர் ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாசாலா. அமரலாம். இப்பொழுது 2வது சுற்றில் மறுவாய்ப்பு. இனிமேல் யார் வேண்டுமானாலும் குறிப்புகள் கொடுக்கலாம். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. சுமை, பாரம், பணம், கணம், அடுத்த வார்த்தை பூர்த்தி, வரம், கடன், அடுத்த வார்த்தை வழகு, பழகு, வளமை, பழமை, பழமை, தொன்மை. உங்கள் கால வரையறை முடிகிறது. இன்னும் நீங்க ஒரு சொல் கூட கண்டுபிடிக்கல. கணம், எத்தனை சுழினா இருக்காங்க? 3 சுழி எப்படி கணம் ஆகும்? இது கணம் இல்லையா? நீ தவறா புரிஞ்சுக்கிட்ட. அந்த தமிழ் எழுத்து பிழை வந்துருச்சு. சரி, இன்னொன்னு என்ன கண்டுபிடிச்சிங்க? இந்த பழகு, அதுக்கு அவங்க குறிப்பு என்ன கொடுத்தாங்க? பழகு, வழகுன்னு ஏதோ ஒன்று சொன்னீங்க. ரைமிங் வேர்ட், ரைமிங் சரிம்மா. ஆனா சொல்ற சொல்லுக்கு பொருள் இருக்கணும் இல்லையா? நம்ம ஏதாவது சொல்லணும், அப்ப என்ன வேணாலும் கண்டுபிடிச்சிடலாமே. பொருளோட விளையாடணும்ல. பிழையாயிடுச்சு. அதனால ஒரு சொல்லும் கண்டுபிடிக்கல. இதுனா திடீர்னு ஒரு சர்க்கிள் உங்களுக்கு. சரி, அடுத்த முறை சரியா முயற்சி செய்யுங்க. அமருங்க. வாங்க. மகரிஷி வித்யா மந்திர் போலச்சேரி. உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. சனி, ஞாயிறு, அடுத்து சாதனை, சோதனை, செவ்வாய், புதன், கடமை, மடமை, குப்பை, தொட்டி, சூலம், கூடம், தாளம், நான்கு சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. நல்ல முயற்சி இது. நீங்கள் சென்று அமரலாம். மேலூர் ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாசாலா. உங்களுக்கான 2வது சுற்றின் 2வது வாய்ப்பு. உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. பொத்தான், சட்டை, கனி, பழம், ஆற்றல், திறன், சரியாக, திறமை, தபசு, தவம், அருமை, அற்புதம், புகழ், பெருமை, தோளில், துண்டு. 6 சொற்களை கண்டுபிடித்து விட்டீர்கள். மேலூர் பள்ளி, நீங்கள் சென்று அமரலாம்.
2 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் இவர்கள் பெற்றிருக்கும் புள்ளிகள்: மேலூர் ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாசாலா 18, துறையூர் சௌடாம்பிகா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 8, போலச்சேரி மகரிஷி வித்யா மந்திரும் 18. உங்களுடைய மொழி புலமை மட்டுமில்லாமல் உங்கள் நினைவாற்றலையும் கூடவே சோதிக்கிற சுற்று. முதலில் நாம் அழைப்பது போலச்சேரி மகரிஷி வித்யா மந்திர். உங்களுக்கு 10 சொற்களை பார்ப்பதற்காக கொடுக்கப்படுகிற 30 நொடிகள். கால வரையறை தொடங்குகிறது. அடுத்து 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 1 நிமிட கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. இல்லம், வீடு, தேங்காய், மட்டை, இருப்பது, தென்னை, நீர், இளநீர், வெற்பு, கோபம், வெற்பு. அடுத்து தொகை, பணம், முழுமையாக. உங்கள் கால வரையறை முடிந்தது. நீங்க ஒரு சொல் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, பரவாயில்ல. நீங்க முயற்சி செய்தீங்க, போராடினீங்க, அவ்வளவுதான் நான் செய்ய முடியும். பயிற்சி முன்னாடியே நிறைய எடுத்திருந்தீங்கன்னா இங்க இன்னும் சிறப்பாக விளையாடி இருக்க முடியும். அழகாக முயன்றீர்கள். நீங்கள் அமரலாம். வாங்க. மேலூர் ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாசாலா, உங்களுக்கான 30 நொடிகள். முதலில் திரையில் 10 சொற்களை பார்ப்பதற்கு. அடுத்து 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 உங்களுக்கான 1 மணித்துளி கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. வெள்ளரி, பிஞ்சு, சகதி, சேரு, வேளாண்மை, விவசாயம், இயைபு, இயற்கை, பெண்மை, ஆண்மை, அந்தமான், தீவு. உங்கள் கால வரையறை முடிந்தது. 3 சொற்களை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். அதுல 2 கொஞ்சம் கடினமா இருந்ததுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு 5வது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அழகா குறிப்புகள் கொடுத்தீங்க. நீங்கள் சென்று அமரலாம். சௌடாம்பிகா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, துறையூர். வாங்க. இந்த வாய்ப்பை நீங்க சிறப்பா பயன்படுத்திக்க முயற்சி செய்யணும். மனம் தளரக்கூடாது. உங்களுக்கு முதலில் 30 நொடிகள். திரையில் 10 சொற்களை காண்பதற்கு. அடுத்து 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 உங்களுக்கான 1 மணித்துளி கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. தாள், காகிதம், காயம், தழும்பு, தேசம், பாரதம், தமிழ், நாடு, சேரன், சோழன், சோழன், பாண்டியன், நடிகர், நடிப்பு, கவலை, தவளை, கவலை, துக்கம்,
பேசுதல், புலம்பல். உங்கள் கால வரையறை முடிந்தது. நடிப்பு என்று கண்டுபிடித்தீர்கள். என்ன குறிப்பு கொடுத்தாங்க? நடிகர். அது விதிமீறல் இல்லையா? விதிமீறல். நடி என்று இருப்பதால் அதுக்கு மதிப்பெண் கொடுக்க முடியாது. கண்டுபிடிக்க வேண்டியது சேரன். நீங்க குறிப்பையே சேரன் கொடுத்துட்டீங்க, அதனால அது இல்லை. 4 சொற்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். அது நல்லதான், நல்ல முயற்சி. நீங்கள் அமரலாம். 3 சுற்றுகள் முடிவடைந்து விட்டன. இவர்களுடைய புள்ளிகள்: ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாசாலா 21 மதிப்பெண்கள், சௌடாம்பிகா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி 12, போலச்சேரி மகாரிஷி வித்யா மந்திர் 19. 4வது சுற்று முடிகிற தருணத்தில் எந்த 2 அணிகள் முன்னிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த போட்டியின் அடுத்த கட்டத்துக்கு தேர்வாகி செல்வார்கள். 2 அணிகள் முன்னிலையில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சுற்றுக்கு பிறகு எந்த நிலைமையும் தலைகீழாக மாறலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சுற்றை முதலில் தொடங்க நாம் அழைப்பது மேலூர் ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாசாலா அணியை. 20 சொற்கள் வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கலாம். 20 மதிப்பெண்களை பெற முடியும். எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும். அதற்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற கால வரையறை 90 நொடிகள். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. சாப்பாடு, உணவு, இடம், உணவகம், விரைவா. ஓமை, உருவகம், பகடை, தாயம், 9, நவதானியம், பாடல், இசை, அடுத்த சொல், மதுரை, மாவட்டம், 6, 6, வைகை, கண்ணகி, சிலம்பு, ஊர், புகார் நகர், புகார் நகர், புகார் நகர் 2 சொல். அடுத்த சொல், நவீனம், தொழில்நுட்பம், முற்பாதி, தொழில், பழமை, புதுமை, பழமை, தொன்மை, சரியாக, தொன்மம், மணல், புழுதி, கீழடி. அகழ்வாராய்ச்சி. உங்களுடைய கால வரையறை முடிந்தது. 5 சொற்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். அது ஒரு நல்ல முயற்சி. அழகா. 8 தொகை அப்படின்னு நான் சொன்னா நீ என்ன சொல்லுவ? 10 பாட்டு. அவ்வளவுதானே. 10 பாட்டு 8 தொகை தானே சேர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப 8 தொகை சொன்னா 10 பாட்டு வந்துரும்ல. அழகா முயன்றீங்க. நீங்கள் அமரலாம். வாங்க, சௌடாம்பிகா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, துறையூர். 20 சொற்கள். உங்களுக்கான கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது. செய்தி, தகவல், கடுகு, தாளிப்பு, காரம், மிளகு, கொக்கு, நாரை, கங்கு, பங்கு, சணல், கயிறு, விதிமீறல். அடுத்த சொல், அடுத்த சொல், திருக்குறள், திருவள்ளுவர், அடுத்த சொல், மொழி, தமிழ், மனிதர், தமிழர், தாரை, தம்பட்டை, சரியாக, தம்பட்டம், பாசம், நேசம், அபிப்பிராயம், துறவி, புழவர், தியாகம், ஆண்டி, அடுத்த சொல், கூந்தல், மயிர், மயிர், தலைமுடி. 6 சொற்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். ஆனா அழகா முயற்சி பண்ணீங்க. ரொம்ப அழகா நீங்க 2 பேரும் ஊகித்தீங்க. அதுக்கு உண்மையாலுமே உங்களுக்கு பாராட்டுகளை நாம் தெரிவித்தாக வேண்டும். நல்ல குறிப்புகள் கொடுத்தீங்க. கொஞ்சம் உங்களுக்கு பதற்றம். நீங்க பதறினா எல்லாம் போச்சு. கவனமா இருக்கணும். இன்னும் நல்லா விளையாண்டீங்க. நீங்கள் சென்று அமரலாம். போலச்சேரி மகரிஷி வித்யா மந்திர். உங்களுக்கான 1.5 நிமிட கால வரையறை இப்பொழுது தொடங்குகிறது.
பிஞ்சு. வெள்ளரி. மாங்காய். விதிமீறல். நிலா. சந்திரன். தெரிவது. வானம். பறை. அடுத்து இரும்பு. கம்பி. அடுத்து சொல். புராணம். அடுத்து படகு. கப்பல். செலுத்த. நாவாய். பயன்படுத்துவது. துடுப்பு. காலை. மாலை. சூரியன். உதிக்கும். அடுத்த சொல். அடுத்த சொல். பெரியோர். மரியாதை. நேரம் முடிந்தது. 3 சொற்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள், வாழ்த்துகள். ஆனா உங்க தகுதிக்கு 3 எல்லாம் பொருத்தமா? எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கணும் நீங்க? இது வரைக்கும் எப்படி அழகா சொல்லிக்கிட்டே வந்தீங்க. உன்னோட குறிப்புகள் இன்னும் சிறப்பா இருந்திருக்கலாம். ஏன்பா மாவடுல மா சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியாத? மானாலே மாங்காய் தானே. ஊறுகாயில இருந்து வரலாம், இல்ல பிஞ்சுல இருந்து வரலாம். காய் சொல்லிட்டு அங்க பாரு, சந்திரன் சொன்னேன், சிறியதுன்னு சொல்லலாம்ல. பிறை. அவ்வளவுதான். இதெல்லாம் நீ கண்டுபிடிச்சிருப்பேன்னு நான் நினைச்சேன், எப்படியாவது சொல்லி. சரி, அழகாக முயன்றீர்கள். நீங்கள் சென்று அமரலாம். இன்றைய பகுதியில் இந்த சுற்றுகள் நிறைவடைந்து விட்டன. இவர்களுடைய மொத்த மதிப்பெண்கள்: மேலூர் ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாசாலா 26, துறையூர் சௌடாபிகா பெண்கள் மேல்நிலை பள்ளி 18, போலச்சேரி மகரிஷி வித்யா மந்திர் 22. இன்றைய நிகழ்ச்சியில் முன்னிலையில் இருக்கிற 2 அணிகள் மகரிஷி வித்யா மந்திர், மேலூர் ஸ்ரீ சுந்தரேஸ்வர வித்யாசாலா. தேர்வாகி அடுத்த கட்டத்துக்கு செல்கிறீர்கள். வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இன்றைய போட்டியில் இருந்து வெளியேறுகிற துறையூர் சௌடாம்பிகா பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை யுனிவர்சல் கல்விக் குழுமம் வழங்கும் நினைவு பரிசு. வாங்கம்மா. ராகவி, உங்களுக்கு எங்கள் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். சஞ்சு விகாஷ், உங்களுக்கு எங்கள் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். ஹர்ஷிதா, உங்களுக்கு எங்கள் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். நீங்கள் சென்றா மறலாம். இன்றைய பகுதியில் வந்து பங்கேற்ற இந்த பள்ளி மாணவ மாணவியரின் செயல்பாடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நமது மொழியில், அதாவது இவர்களது தாய்மொழியில் இவர்களுக்கு குறைபாடு இருக்காத வண்ணம் நம்ம இவர்களை தகுதிப்படுத்த வேண்டும். தமிழை பிழையில்லாமல் வாசிக்க நம்ம முதலில் கற்றுக் கொடுக்க வேண்டும். தமிழில் தெளிவாக உரையாட கற்றுக் கொடுக்க வேண்டும். பிறகு நம்ம எழுத சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்ம கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்தாலே பல சொற்களை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். யாருக்கு மொழி வளம் நல்லா இருக்குதோ அவங்களால தங்களுடைய கருத்துக்களை திறம்பட தெளிவாக பிறருக்கு எடுத்து சொல்ல முடியும். நல்ல பேச்சாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மிகப்பெரிய பலம் எதுவாக இருக்குன்னா வொக்காபுலரி தான் சொல் வளம். நம்ம சிந்திக்கிற மொழியில நமக்கு நிறைய சொற்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பிறகு எல்லாமே எளிதாயிரும். அதற்கு தான் இதை போன்ற நிகழ்ச்சிகளும் உதவுகின்றன. இது லக்ஷ்மி செராமிக்ஸ் மற்றும் அரோமா பன்னீர் வழங்கும் தமிழோடு விளையாடு பருவம் 2 எஜுகேஷனல் பார்ட்னர் SSVM இன்ஸ்டிடியூஷன்ஸ், பவர்ட் பை அரசன் சோப், காடியா நல்லெண்ணெய், அசோசியேட்ஸ் கிரீன்ஸ் ஃபேஸ் வாஷ், DNC சிட்ஸ், US மாய்ஸ்சரைசிங் அலோவேரா ஜெல், ஹாப்பினஸ் பார்ட்னர் சத்யா. அடுத்த வாரம் இன்னொரு பகுதியில் மறுபடியும் வேறு பள்ளி அணிகளோடு உங்களை சந்திக்கும் வரை இன்றைக்கு பங்கு பெற்ற இந்த பள்ளிகள் பிள்ளைகள் சார்பிலும் பெற்றோர் ஆசிரியர் சார்பிலும் வாழ்த்துதலும் வணக்கமும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன்.